ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை ஸ்வீட் பைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு வறுக்காத ரவை எடுத்து வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அப்புறமா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரவெல்லாம் ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஊறி நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்கள். இப்போ இதில் அரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், இது சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்படி தான் இருக்கணும். நமக்கு எண்ணெயை காய வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஸ்பூனில் வேணும்னா ஸ்பூனில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கையில் கூட நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டுக்கலாம். நம்ம உருண்டையாக வேணாலும் உருண்டையாகவும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம அப்பம் மாதிரி கூட நம்ம வச்சு ஸ்பூனை வச்சு ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பு வேணுமோ நம்ம அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை தண்ணி வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம். இதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஸ்வீட்டு இன்னும் நல்லா தூக்கி கொடுத்து சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருக்குதுன்னு. ரவா ஸ்வீட் பைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.